மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மீண்டும் அனுமதி மறுத்தது ஒன்றிய பாஜக அரசு. உயர்மட்ட பாலம் அமைத்து பேருந்து சேவைகளை வழங்குமாறு ஆலோசனை. பூந்தமல்லி வடபழனி மெட்ரோ ரயில் சேவை தொடங்குவதில் மேலும் தாமதம். தாவேக ஆட்சியாளர்களின் மெத்தனமே காரணம் என புகார். சிவகாசி அருகே செங்கமலப்பட்டியில் சட்டவிரோத பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து. பட்டாசுகள் வெடித்து சிதறியதில் 2 பேர் பலி, ஒருவர் பலத்த காயங்களுடன் மீட்பு. ஒன்றிய கல்வி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் தர்மேந்திர பிரதான். கோடிக்கணக்கான மாணவர்கள் இளைஞர்களின் தன்னெழுச்சி போராட்டத்திற்கு பணிந்தது மோடி அரசு. நீட் முறைகேடுகளுக்கு எதிராக போராடி வெற்றி பெற்ற தேசத்தின் இளைஞர்கள். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பாராட்டு. வேளாண் சட்டங்கள் ரத்து செய்யப்பட்டதை போன்று நீட் தேர்வு ஒழிக்கப்படுவதை உறுதி செய்வோம் என்றும் அறைகூவல். டெல்லியில் நடைபெற்ற மாணவர் போராட்டம் வெறும் ட்ரெய்லர் தான். இளைஞர்களின் பிரச்சனைகளை தொடர்ந்து எழுப்புவோம் என சிஜேபி அறிவிப்பு. சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பாலன் இல்லத்திற்கு வந்த தாவேக அமைச்சர் ராஜ்மோகனை விரட்டியடித்த மாணவர்கள். மெரினாவை மூடியது ஏன் என்றும் அமைச்சரிடம் ஆவேசம். நீட் ஒழிப்பு விவகாரத்தில் திமுக முன்னெடுத்த குரலை இன்று இந்தியாவை எதிரொலிக்கிறது. நீட் ஒழிப்பில் உதயநிதி ஸ்டாலினின் உறுதியையும் விஜயின் போலி நீட் எதிர்ப்பையும் பிரதிபலிக்கும் வீடியோ வைரல். நீட் உள்ளிட்ட தேர்வு மோசடி வழக்குகளை விசாரிக்க சிறப்பு படை பிரிவு. மசோதாவை நாடாளுமன்றத்தில் நாளை தாக்கல் செய்கிறது ஒன்றிய அரசு. தர்மேந்திர பிரதானின் பதவி விலகலை சென்னையிலும் வரவேற்று கொண்டாடி மகிழும் மாணவர்கள். நீட் தேர்வை ரத்து செய்யும் வரை தங்களின் போராட்டம் ஓயாது என்று உறுதி. தமிழ்நாட்டில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என மாணவர்கள் மீண்டும் வலியுறுத்தல். நீட் நிலைப்பாட்டில் தாவேக அரசு எந்த பதிலும் சொல்லாமல் இருப்பதற்கும் கண்டனம். ஒன்றிய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கல்வித்துறையை கூடுதல் பொறுப்பாக கவனிப்பார். குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தகவல். பதவியேற்ற 3 மாதங்களில் 20,881 கோடி ரூபாய் கடன் வாங்கிய தாவேக அரசு. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாததற்கு முந்தைய அரசு கடன் வாங்கியதை காரணம் காட்டிய விஜய், தற்போது கடன் வாங்கியுள்ளதற்கு என்ன விளக்கம் அளிக்கப் போகிறார் என பல்வேறு தரப்பினரும் கேள்வி. மகாராஷ்டிராவில் ஆசிரியர் தகுதி தேர்வு வினாத்தாளை கசியவிட்டவர் பீகாரில் கைது. நீட் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளின் வினாத்தாளின் கசிவிலும் தொடர்பு இருப்பதும் அம்பலம். சத்தீஸ்கரில் தேர்வு வினாத்தாள் கசிவு வழக்கில் தேர்வாணைய முன்னாள் தலைவர் தமன் சிங் கைது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. ஆந்திராவில் சுமார் 49 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம். சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் நிறைவடைந்த நிலையில் புதிய வாக்காளர் பட்டியல் வெளியீடு. கடலில் குளித்தபோது அலையில் இழுத்துச் செல்லப்பட்ட நபர். தண்ணீரில் தத்தளித்தவரை பத்திரமாக மீட்ட கடலோர பாதுகாப்பு படை வீரர். உலக புகழ்பெற்ற தூத்துக்குடி தூய பனிமய மாத பேராலய 444வது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம்.
பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று புறாக்கள் மற்றும் பலூன்களை பறக்கவிட்டு மகிழ்ச்சி.